அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜாயிரா வீவ்ஸ். என்னது ஆரஞ்சு பழத்தில் குல்ஃபியா? ஆமாங்க, ஆரஞ்சு பழத்தில் குல்ஃபி அப்படின்னு சொல்லி அங்கே விற்பனை ஆகிட்டு இருந்துச்சு. என்ன இப்படின்னு பரமக்குடியில் இந்த ஆரஞ்சு சூப்பர் மார்க்கெட் போகிற பாதையில் குல்ஃபி வந்து ஆரஞ்சில் இருக்குங்க. வெரைட்டியாக ஃப்ரூட்ஸில் இருக்குது. அங்கே பார்த்தா ஒரே கூட்டம். சரி நம்மளும் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சா அது நமக்கு தெரிஞ்சவங்க கடை தான். ஓமை குல்ஃபின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல சேல்ஸ் ஆகுது. வெரைட்டியான குல்ஃபி இருக்குங்க. அந்த குல்ஃபியுமே வந்து ஃப்ரூட்ஸ்லேயே செஞ்சுருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஓமை குல்ஃபி உண்மையிலே அந்த டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்கிற முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப செம்மையாக இருக்குது. ஓரளவு நல்ல இப்போ பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டில் குல்ஃபி இருக்குது. அங்கேயே நின்று அந்த ஆரஞ்சு குல்ஃபியை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டே பார்த்துட்டேங்க. வேறு லெவலுங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்ல செம்மையாக இருந்துச்சு. அதோடு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பிஸ்தா குல்ஃபி. இங்கே பாருங்களேன், வெரைட்டியாக எவ்வளவு குல்ஃபி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. எப்படி இருக்குமா பிஸ்னஸ்? எப்படி நல்லா போயிட்டுருக்கா? எந்த வெரைட்டி அதிகமாக விற்கிது? போகுது. சரிம்மா நல்லா இருக்குது. பிஸ்னஸ் நல்லா இருக்கா? இப்போ ஆரம்பிச்சு எத்தனை நாளாச்சு? 1 வீக்கா? அழுகுந்தலா? சரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஓமை குல்ஃபி வந்து நல்லா சேல்ஸ் போயிட்டுருக்கு. அந்த இடம் வந்து மெயினான இடம். பேங்கு எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. ஆரஞ்சு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் காட்டு பாவா கருவக்கட்டை புரோட்டா கடைக்கு எதிர்த்தாப்பில் ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃப்ளேவர்ஸ் பாருங்கள் முதல்ல. சரி, அப்புறம் வந்து காஜு கிஸ்மிஸ் காஜு குல்ஃபி இருக்கு. அப்புறம் வந்து சரி எவ்வளவு லைவா இருக்கு? 70 ரூபாவா? சாப்பிடுவோம். ஓ அவங்க என்னமோ கேட்டாங்க. ஆரஞ்சு லைவ் கேசரி பிஸ்தாவும் நல்லா இருக்குமா? ஆமா, டைட்டா இருக்கு. கேசரி பிஸ்தாவும் இங்க இந்த இடத்துல நீ செடி சாப்பிட்றீங்களா? அது கல்லு மாதிரி இருக்கு. ஆமாயா போதும். அப்படியே ஃப்ரூட்ஸ்லேயே வெரைட்டியாக செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கனக்குள்ளேயே ஒரு ஆரஞ்சு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே வேறு லெவலுங்க. இந்த கடைக்கு கட்டாயம் போங்க. ஓமை குல்ஃபி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.